ஹாய் ஆல் மார்ச் 10th தங்கச்சி அவங்க வீட்டுக்கு வந்து கிரகப்பிரவேசம் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து காலைல 4:30 மணிக்குள்ளலாம் வந்து பால் காய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வச்சுருந்தாங்க. பிளான்லாம் என்னவோ நல்லா தாங்க போட்டாங்க. ஆனால் எல்லாம் கிளம்பி போகிறதுக்கு மணி ஒரு 5 மணியே போல் ஆயிடுச்சு. சரி சொல்லி 5 மணிக்கு வந்து கோமாதா பூஜை, குலதெய்வ பூஜை, ஓமெல்லாம் வளர்த்துட்டு நல்லபடியாக முடிச்சுட்டாங்க அவங்க வீட்டு கிரகப்பிரவேசத்தை. அவங்க இப்போ எந்த வீட்டுக்கு போயிருக்காங்க, நம்ம ஆல்ரெடி ஒரு வீட்டில் இருந்தோம் தெரியுமா, ஆப்போசிட் வீடு தான் இப்போ அவங்க போயிருக்காங்க. நம்ம வந்து வேறு வீட்டுக்கு மாறுறோம், அவங்க வந்து அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அன்னைக்கான டே வந்து நம்மளுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சூப்பராக போயிருந்தது. அதை தொடர்ந்து நேற்று வந்து என்னோட வெட்டிங் டே, மறக்கவே முடியாத ஒரு டே. எல்லா லேடிஸ்க்குமே இந்த டே மட்டும் மறக்கவே முடியாதுங்க. ஜென்ஸ் என்னவோ சொல்லுவாங்க இந்த நாளை மட்டும் நம்ம மறந்துடணும் அப்படின்னு, ஆனால் எல்லா லேடிஸ்க்குமே வந்து வெட்டிங் டேன்றது வந்து ரொம்பவே ஸ்பெஷல் தாங்க. நம்ம வந்து கேக் வெட்டணும். என்ன கேக்னா பொங்கல் கேக்குங்க. இது வந்து அப்பாவோட ஐடியா. கேக்கு தான் நீங்கள் வெட்டலை, பொங்கலையாவது கேக்கா நினச்சி வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே, பை.